பார்த்தீங்கன்னா பெரிய வாழையில மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குது. வாழையில மாதிரி சொல்கிறேன் ஒரு அளவாக சொல்லலாம் தான்டா. உங்களோட பேர்? கண்ணா. கண்ணா. ஏற்கனவே ஒரு ஆள் பாடிக்காரு கண்ணா நீ தூங்குறான், அதனால பாடையில இங்கே பாருங்க குட்டி குட்டி குட்டியில இருக்கு போயில குட்டி இலை இல்லையா அது வணக்கம் மக்களே, வெல்கம் டு விசுகோத்து விளாக்ஸ். இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறோம்டா யாழ்ப்பாணம் கைதடியில். இங்கே பார்த்தீங்களா இலை, இது வந்து வெறும் இலை இல்லை, புகையிலை. அதாவது ஊரில் வந்து புகையிலைன்டுவாங்க, புகையிலை வந்து புகையிலைன்டுவாங்க. ஆனால் இது உண்மையான பேர் வந்து புகையிலை. புகையிலை வந்து இங்கே செய்து போட்டுருக்காங்க, உற்பத்தி செய்கிற இடத்துக்கு தான் வந்துக்கிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது, வாங்க உள்ளுக்குள்ளே போய் ஃபன்னாக என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் ஒரு நண்பரால் வந்துக்கிறார் கிழக்கில் இருந்து ஈஸ்டில் இருந்து, அவரை நாங்கள் சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வாங்க உள்ளுக்க போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்கச்சக்கமான கோயில் அப்படியே குவிச்சு வச்சுருக்கு. இந்த இடத்துல நான் ரவுண்டாக குவிச்சு வச்சுருக்கு. உள்ளே நிற்க ஒரு மனம் வந்து ஒரு கேர் ஆகிற ஒரு மனம் உண்டு, என்னடா ஒரு கேர் ஆகிற மாதிரி மனம் ஒன்று இருக்குது. அப்படி உள்ளே வாங்க பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா பழைய ரேடியோ உண்டு, இதெல்லாம் முந்தி அந்த காலத்தில் பார்த்தது பழக்கம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் கிடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கோயிலை வந்து அப்படியே ஃபுல்லாக அடுக்கி ஒரு லேயராக வச்சுருக்கு. புகையிலேண்டுவாங்க ஆனால் போயில்லை, போயிலேண்டுவாங்க ஆனால் புகையில்லை. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா. உங்களோட பேர்? கண்ணா. கண்ணா. ஏற்கனவே ஒரு ஆள் பாடிக்காரு கண்ணா நீ தூங்குறான், அதனால பாடையில் கொப்பிரைட்ஸ்லேயும் படிப்பாங்க அப்படி தான். என்ன ஓ, அப்போ என்ன மாதிரி நீங்கள் செய்து கொண்டு வாரீங்க? இது நாங்கள் போயில விலைக்கு வாங்குவோம். கண்டா அவன் உற்பத்தி செய்கிற வேறையாக்கள். நாங்கள் வந்து பாடம் போட்டு குடில் எல்லாம் போட்டு மாவெல்லாம் துவச்சி சர்க்கரை எல்லாம் துவச்சி பானி ஊருவாங்களே. பானி தான் சர்க்கரையை காட்டி பானி எடுத்து அதில் துவச்சி இப்போ கண்டி பக்கம் இந்த புயலாம் இருக்க மாட்டேன். அந்த இதுக்கு அட்டை இப்போ அட்டை கண்டு வந்து இப்போ எல்லாம் சும்மா பெசனாகவும் போட வலிக்கிறாங்க கூட வந்து இது அந்த அட்டைக்கு என்ன இது சப்பி துப்பி போடணும்னா சும்மா தேய்ச்சி விட சரி. கோயிலே சப்பி துப்புனா அவர் வந்து கலண்டு விழுந்து இல்லாட்டிக்கு ரத்தம் வருது. நாங்கள் கையால் சுரண்டோம்னா ரத்தம் வரும். இது ஒரு இது இருக்குது, கெமிக்கல் இருக்குது போயில இல்லை மனமே ஒரு இதான ஒரு மனமாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து என்ன கனகாலமாக செய்கிறீங்களா இல்லாட்டி? 10 வருஷம் செய்கிறோம். 10 வருஷம் தொடர்ந்து தான் செய்றீங்க. வருமானம் என்ன மாதிரி வர குடிக்கணும் போகுதா? அவங்களுக்கு கொடுக்கும், எங்களுக்கு அதான் தொழில் செய்கிறேன். நான் இல்லை, நான் தொழில் செய்கிறேன். எங்களை வச்சு செய்கிறவங்க நாங்கள் பஸ்ஸுக்கு தான் இருக்கணும் போவோம். அதுதான் அதில் நம்ம புகை வந்துருக்கு. அதில் என்ன செய்கிறது? அதில் வந்து கட்டி தூக்கணும். அது வெஞ்சா இந்த முடிஞ்சா தூக்கி முடிஞ்சா கட்டணும். கட்டி போட கீழே மட்டை போடணும். கொச்சு மட்டை போட்டு விட அந்த புகை அடிக்க புகையில காஞ்சி இந்த சரி அதான் புகையில்லைன்னு சொல்கிறேன். புகை அடித்து வாரையில் அப்போ காரம் வரும். சரி அந்த புகைக்கு அப்போ கொச்சு மட்டிலேருந்து வர புகை இதில் அடிச்சு தான் அந்த இது வரும். பச்சை தானே புகை கொலை இழுத்துரும். சரி காரம் வரும். அப்படித்தான் அந்த புகையிலையா மாறுது. அப்போ இந்த இலைக்குன்னு சொல்லி வேறு ஏதாவது இது தனியாக ஏதாவது இலை இருக்கா இல்லாட்டி நீங்கள் எந்த இலையுமே பாவிக்கலாமா? இது தனியாக இருக்கு. இலை இருக்கு, மிளகா கண்டா மிளகா விதை இருக்குல்ல, அப்போ மிளகா வரும். அது மாதிரி இதுக்கு ஒரு இலை இதுக்கு புகையில விதை இருக்குது. மக்களை இங்கே பாருங்க, தேயிலை தோட்டம். புகையிலை தோட்டம்டா. புகையிலை கண்டிப்பாக வந்து நகண்டு மாறிட்டு தங்கு ஸ்லிப் ஆகிட்டு அது வெயில் ஏற அப்படித்தான் ஒரு மாறாட்டம் வரும். ஒவ்வொரு வெயில் இருக்கு. புகையிலை தோட்டம் இந்த பாருங்க, இதான் இந்த இலை பார்த்தீங்கன்னா பெரிய வாழையில மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குது. வாழையில மாதிரி சொல்கிறேன், ஒரு அளவாக சொல்லலாம் தான்டா. சரி சின்ன வாழையில சின்ன வாழையில மாதிரி இருக்குது. இதைத்தான் பிறகு காய போட்டு புகை அடிச்சு. ஆனால் விட அந்த புகை விஷயம் என்ன தெரியாதா? நான் சின்ன இதை வெட்டி என்ன சும்மா பானி போடுறேன்டுவாங்க, பானி என்னத்தையும் போட்டுட்டு போடுறேன். ஆனால் புகை போட்டு அதை வந்து பதப்படுத்தி செய்கிறன்ற விஷயம் எனக்கு தான் தெரியும். நிறைய செய்முறைகள் இருக்கு அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அப்படியே ஃபுல்லாக பச்சையாக இருக்குது. அதில் பூ பூத்துருக்குண்ணே. இது மேலையா? அந்த புகையில மேலே பூவும் பூத்துருக்குறா. புகையில கலர் மாதிரி 2 இவரை பாருங்க, இவரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாது. பாருங்க இந்த இங்கால புதுசா இங்க பாருங்க சட்டி சினேக் கங்கரு மை ஃப்ரெண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் கங்கரு பெரிய ஃபேன். நன்றி வந்திருக்கிறேன். நன்றி. அங்க யாழ்ப்பாணத்துல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் புகையிலை தோட்டம். அதான் இங்க பாருங்க எவ்வளவு அடிச்சு வச்சுக்கிறாங்க.
இங்கே பாருங்க குட்டியில இருக்கு போயில இது குட்டி இலை இல்லை அது கொச்சிக்கா அப்படி இல்லைண்ணே இப்படி தானே அரைவாசி பேர் அவன் அடிச்சு விடுறாங்க அப்படி போய் அடிச்சு விடுறாங்க கொலை செய்ய வேண்டியது அப்புறமா புடி வட்டா மத்தவங்க மாட்டிட வேண்டியது அவ்வளோதான் இது வந்து கேட்டா பகடியாக போய் சொல்றேன் கேட்டா பாடியாக முடிச்சிட வேண்டியா மை ஃப்ரெண்ட் இந்த அண்ணனை சந்திச்சுக்கிறோம் எங்களோட சேனல் வந்து விசுகோத்து விளாக்ஸ் சொல்லி பகடியாக கைப்பம் பண்ற மெயின் சேனல் என்னோட சப் சேனல் வந்து விசுகோத்து விளாக்ஸ் வந்து மறக்காம இங்க இந்த சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க நல்லா கண்டென்ட் தருவோம் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கோயிலையா இந்த மற்ற ஊர்களில் உள்ளதை விட எப்படி இந்த கோயிலுக்கு பவர்ஃபுல்லான கோயிலே இதுதான் இதானா இதுதான் என்ன எப்படி பேர் ஒரு களிமண் தர தண்ணி ஒரு சாடியான செவத் தண்ணி அதில் கோயில கொஞ்சம் நல்லதாக வரும் நல்லா வரும் பாடத்தில் சட்டப்படி கோயில் கோயிலையில் பாடம் இதுதான் பாடம்ண்டா படுக்கையில் போட்டு போட்டுருவோம் இதுதான் கோயில் தூக்கி பார்த்தா கோயில் சூப்பர் நல்ல தண்ணி கோயிலையை விட இது நல்ல கோயில் நல்ல தண்ணி கோயிலையை விட இது நல்ல கோயில் அங்கே மற்ற இடங்களை செய்கிறத பார்க்க ஆமாம் இந்த இது ஒரு களிமண் காத்தோட்டம் மண்ணுக்கு இந்த மண்ணுக்கு இந்த மண்ணில் ஒரு பூசணிக்காய் சாப்பிட்டால் இறைச்சி உடி தோத்து பூசணிக்காய் சாப்பிட்டா இறைச்சி உடி தோத்து போயிடும் இது ஒரு களிமண்ணில் வர பூசணிக்காய் சட்டப்படி பூசணிக்காய் ஒரு சாம்பார் வச்சா சாப்பிட்டா அப்படியான ஒரு பூசணிக்காய் இது சூப்பர் ஐயா சூப்பர் வேற லெவல் பார்த்தீங்களா கேள்வி கேட்டது அண்ணன் ஆனால் நான் இடையே மேய்க்க கொடுத்து நான் வந்து முழுக்க நான் விஷயம் எடுத்துட்டேன் அப்படி தான் இப்போ வாழ வேண்டியிருக்கு அதனால் வந்து நாங்கள் விஷயம் சொல்லியிருக்கிறோம் ஐயா நீங்கள் வந்து எவ்வளோ காலமாக செய்கிறீங்க நாங்கள் கனகாலமாக தோட்டம் செய்கிறோம் அப்புறம் நாங்கள் செய்தோம்னா அப்போ நினைக்கிறேன் 40 வருஷம் நான் தோட்டம் செய்கிற குறைவு சவுரங்கள்ட தோட்டம் அண்ணன் தான் பிய்யாக்கின்ற தோட்டம் நான் டெக்டர் தான் வச்சு ஓடுறேன் வெட்டு மிஷினோட வச்சு தொழில் செய்கிறேன் இப்போ வெற்ற கோயிலையே நாங்கள் வெட்டுறதுக்கு வந்து பார்த்தோம் சரி அப்போ நல்ல மாதிரி போகுது பிஸ்னஸ் கோயிலையே வெட்டுவோம் வந்து பார்க்குறோம் வந்து இன்னும் மற்றும்படி தோட்டமாகவே தான் செய்கிற கூடுதல் நாங்கள் அங்கே இன்னொன்று செய்திருக்காங்க இந்த பானி போடுறது மற்றது அந்த புகை அடிக்கிறது அது உங்களோட தானே இல்லாட்டி அது இந்த மெரமோன் இப்போ கடைசி எல்லாம் முடிய விட்டு நான் பேக் பண்ணி ஏற்றி விட்டுருக்கேன் நீங்களே ஏற்றுறீங்க அவருக்கு வியாபாரி எல்லாமே தெரியும் கூட எங்கே இலங்கையிலேயே உள்ளே போகிறதா இல்லாட்டி கொழும்பு தான் கூட வெளிநாடு இருக்குதா போகிற மாதிரி வெளிநாடுகள் போகிறது இந்தியாவில் இருக்குது இந்தியாவில் வெளிநாடுகளில் போகும்னு தான் நினைக்கிறேன் போகும் எங்களுக்கு கொழும்பு போய் அங்கே போகிறவங்களே தெரியாது நாங்கள் கொழும்பு போகிற மட்டும் தான் எங்களுக்கு தெரியும் அதுக்கு அங்கே போகிறது தெரியாது அதான் அப்போ சார் ஃபோன் அடிக்க எடுத்து கதைங்க நாங்கள் மிச்சத்தை நாங்கள் பார்ப்போம் சரி நன்றி ஐயா.